உடல் தேய்வு நாளை முன்னிட்டு நாமக்கல்லில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் அதே நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் ஊர்வலம் தொடங்கப்படாததால் மாணவிகள் சோர்வுடன் காணப்பட்டனர். ஒசூர் அருகே ஊடைத்துர்க்கம் வனப்பகுதியில் இருந்து 20க்கும் மேற்பட்ட யானைகள் சாலையை கடந்து சாணமாவு காட்டுப்பகுதியை நோக்கி செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வனப்பகுதியையொட்டிய சாலையில் இரவு நேர பயணத்தை தவிர்க்குமாறும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். முல்லைப் பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தளவாட பொருட்களுடன் சென்ற சுமையுந்துகளை கேரள அரசு தடுத்து நிறுத்தியதை கண்டித்து கூடலூர் லோயர் கேம்ப் பகுதியில் அம்மாநில பேருந்தை தடுத்து நிறுத்தி விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மராமத்து பணிகளை செய்வதற்காக தளவாட பொருட்களை ஏற்றிச் சென்ற தமிழக பொதுப்பணித்துறை கொண்டு சென்ற வண்டிகளை பெரியாறு புலிகள் காப்பக சோதனை சாவடியான வல்லக்கடவிலே நிறுத்தி வைத்திருக்கிறது பெரியாறு புலிகள் காப்பகம். வகையில் நியாயம்னு தெரியல. தொடர்ச்சியாக இந்த பினராயி விஜயன் பதவியேற்றுக் கொண்ட இந்த 8 ஆண்டுகள்ல முல்லைப் பெரியாறு அணைக்கு எதிராக எத்தனை விசமத்தனமான வேலையை செய்ய முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சிட்டு இருக்காரு. நெல்லை மாவட்டம் சமூகரெங்கபுரத்தில் எல்லை பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் அழகு என்பவரது வீட்டின் கதவை உடைத்து உரிமம் பெற்ற துப்பாக்கி மற்றும் 25 தோட்டாக்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வெள்ள பாதிப்பு பிரச்சினையை கையாள்வதில் தமிழக அரசு தோல்வியடைந்து விட்டதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் குற்றம் சாட்டினார். நடுவண் அரசு வழங்கும் நிவாரண நிதியை பயன்படுத்துவதில் தமிழக அரசு வெளிப்படையுடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். தண்ணீர் தேங்கி மூலமாக விழுப்புரம் நகரங்களிலே நகரமே மூலமாக காட்சியளித்தது. அதற்கு காரணம் திமுக அரசுடைய உள்ளாட்சி அமைப்பினுடைய முழு தோல்வி, சரியில்லாத பணி என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். கும்பகோணம் அருகே துக்காச்சி கிராமத்தில் உள்ள 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயம் பாரம்பரிய கட்டுமான முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் சீரமைக்கப்பட்டது. இதற்காக இக்கோவிலுக்கு யுனெஸ்கோ அமைப்பு சிறப்பு தனித்துவ விருது வழங்கி கௌரவித்துள்ளது. திருப்பத்தூர் அருகே ஓடும் மிதிவண்டியின் சக்கரத்தில் நாய்க்குட்டி ஒன்று சிக்கி தலையை வெளியே எடுக்க முடியாமல் போராடியது. இதனைக் கண்டு பதற்றமடைந்த நாய்க்குட்டியின் தாயானது யாரையும் நெருங்க விடாமல் அங்கும் இங்குமாக ஓடியபடி குரைத்துக் கொண்டே இருந்தது. அச்சத்தின் காரணமாக சிலரை கடிக்கவும் முற்பட்டது. தனது குட்டியை காப்பாற்ற தாய் நாய் நடத்திய பாச போராட்டம் அங்கிருந்தவர்களை நெகிழ்ச்சியடைய செய்தது. அருப்புக்கோட்டை அருகே சின்னசெட்டிக்குறிச்சி கிராமத்தில் காட்டுப்பன்றிகளை விரட்டுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் தங்கப்பாண்டி என்ற விவசாயி தவறுதலாக சிக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி தொடர்வண்டி நிலையம் வந்தடைந்த ஹவுரா விரைவு தொடர்வண்டியில் பாதுகாப்பு படை காவலர்கள் திடீர் ஆய்வு நடத்தினர். இதில் ஆரோக்கியதாஸ் என்பவரிடம் இருந்து கணக்கில் வராத 78 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இந்த ஹவாலா பணத்தை வருமான வரித்துறையிடம் ஒப்படைத்த தொடர்வண்டி பாதுகாப்பு படையினர் ஆரோக்கியதாஸை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 4 நாட்களாக உணவில்லாமலும் முதுகுவலிக்கு சிகிச்சை பெற பணம் இல்லாமல் சுற்றித் திரிந்த ஜெகன் என்பவர் அம்மாநில சட்டப்பேரவை அருகே மயங்கி விழுந்துள்ளார். இதனை கண்ட காவலர்கள் அவரை சாப்பிட வைத்து புதிய சட்டை வாங்கிக் கொடுத்து மருத்துவமனையில் சேர்த்தனர். புதுச்சேரி காவல்துறையினரின் இந்த மனிதநேய செயலை பலரும் பாராட்டியுள்ளனர்.